நான் ஆல்ரெடி வந்து முதலீட்டு சந்தை ஆள்பவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் போட்டிருந்தேன். அதுல வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, முக்கியமான வந்து என்ன சொல்றது, ஒரு முதலீட்டு சந்தையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண போறோம், அது வந்து அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அதோட நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அதோட என்ன பர்பஸுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிலாம் பாக்குறத விட இன்னொரு ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. அதை பத்தி நான் வந்து ஏன் இப்ப வந்து பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து தங்க விலையேற்றம் வந்து உங்களுக்கு தெரியும். தங்கமும் சில்வரும் விலையேற்றம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அபாரமான ஒரு விலையேற்றமா இருந்தது. இன்னமும் வந்து அதோட ரேலி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் முடியல. அது இன்னும் தொடருமா இல்ல இங்க இருந்து வீழ்ச்சி அடையுமா அப்படின்றது யாருக்குமே தெரியாம இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு இழுபறியா நிலையா இருக்கு. மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாடு நினைச்சா, ஒரு அரசாங்கம் நினைச்சா, அதாவது ஒரு விளையாட்டுறோம் அப்படின்றது வந்து ஒரு நாட்டோட அரசாங்கம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான். இல்ல வந்து ஒரு பல நாடுகளோட, சில அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளோட அரசியல்வாதிகள் எடுக்கிற முடிவுனால மட்டும்தான் இது நடக்குது. இதெல்லாம் திடீர்னு நடக்கிற விளைவுகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து ஒரு, நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரான அமைப்பு, ஒரு சிஸ்டமேட்டிக் அமைப்பு வந்து அது எல்லாமே. அது வந்து இன்னைக்கு நேத்து தொடங்கி திடீர்னு ஒரு முடிவுகளை எடுத்து ஒரு நாட்டை வந்து உருவாக்குறது கிடையாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு சிஸ்டம். அதாவது கிட்டத்தட்ட 500 வருஷம் 1000 வருஷமா வந்து இயங்கிட்டு இருக்க மிகப்பெரிய அமைப்புகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு, இன்னும் ஒரு என்ன சொல்றது, வெளியில தெரியாத ஒரு சர்வாதிகார அமைப்பு. அதோட வேலை என்ன, அதை பத்தி நம்ம வந்து ரொம்ப டீப்பா வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது என்னோட அவேர்னஸ் நோக்கம் கிடையாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணாலும், எந்த ஒரு முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும், வெறும் அந்த முதலீட்டு சார்ந்த அந்த தகவல்களை, அதாவது வெளிப்புற தகவல்களை தெரிஞ்சுக்கிறத விட, உண்மையாலுமே அதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, இதுல இருந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல, இன்னொரு 20 வருஷத்துல இதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குமா, நம்ம போடுற முதலீடு வந்து அது வளர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குமா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை சொல்ல ட்ரை பண்றேன். இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து நீங்க பர்டிகுலரா வந்து தமிழ்நாட்டிலயோ இந்தியாவில நடக்கிற ஒரு விஷயமா பார்க்கணும்னா, இது வந்து உலகம் ஃபுல்லாவே நடக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து, ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் வந்து வெளியில வரும்போது, அந்த நியூஸை வந்து கவர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள, ஏதோ ஒரு ஐபிஎல் மேட்ச், நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு ஐபிஎல் மேட்சோ, இல்ல ஏதோ ஒரு ஹீரோவோட, யாரோ ஒரு ஆக்டரோட ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து எடுத்து அதை பெருசாக்கி அதை மீடியாக்கள்ல பேச ஆரம்பிச்சு, அப்படியே அந்த மிகப்பெரிய விஷயம், ஒரு அரசியல் நிகழ்வு, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே வந்து ஒண்ணுமே இல்லாம முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை யாருக்குமே தெரியாம அதை வந்து மூடிட்டு போயிடுவாங்க. இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு நேத்தான் நடக்குதா அப்படின்னா கிடையாது. இது காலகாலமா நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு வந்து மீடியா, இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் வந்து நம்ம கையில எப்போ வந்து ஒரு மக்கள் சாமானிய மக்கள் கையில வந்து மீடியாஸ் அதிகமா வந்ததோ, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இதை பத்தின ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி இப்பதான் வந்து நமக்கு அந்த பரவிட்டு இருக்கு. ஆனா வந்து இது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது நாம எதை பத்தி பேசணும், நாம எதை பத்தி என்னத்தை பத்தி விவாதிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து யாரோ ஒருத்தர் சிஸ்டமேட்டிக்கா முடிவெடுக்கிறாங்க. அதுபடிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாம வந்து இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளோட நாகரிக வளர்ச்சி, நம்மளோட அறிவு வளர்ச்சி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த எதை வந்து நீ வளர்த்துக்கணும், எது வந்து நாகரிகம் அப்படின்னு தெரியாம அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அவங்க கொடுக்குற விஷயங்களை தான் நம்ம வந்து வழி வழியா ஃபாலோ பண்ணி நாம வந்து நம்மளே வந்து நம்ம டெவலப் பண்ணதான் நினைச்சு அந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிஸ்டம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இலுமினாட்டி அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ மெசேஜ் நிறைய வந்து இப்ப ரீசெண்டா வந்து அதை பத்தி நிறைய கதை போட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தின பேஸ் பண்ணி படங்களும் நிறைய வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடி உண்மையும் இருக்கு. அதுல சில என்ன சொல்றது, மக்கள் வந்து கதை கட்டுற சில திரிபுகளும் இருக்கு. ஆனா உண்மையான இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உண்மையான சிஸ்டம் ஒன்று இயங்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சிஸ்டம் வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு எந்த ஒரு நாடா இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா, அந்த அரசியல் கட்சிக்கு வந்து அந்த அந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கு, தேர்தல் நடத்துறதுக்கு, அவங்க வெற்றி பெறத்துக்குன்றது அப்கோர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஃபண்ட் வந்து தேவைப்படும். அந்த ஃபண்ட் வந்து யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கார்பரேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது வந்து நிறைய டொனேஷன் மாதிரியோ நிறைய இதுல கொடுப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு இந்திய அரசியல் மட்டும் எடுக்கல, உலக அரசியல் பின்னாடி நடக்கிறதே இதான் சொல்றேன். உலக அரசியலுக்கு பின்னாடி இதா இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா, இல்ல அந்த ஒரு எலெக்ஷனை இது பண்ணணும் அப்படின்னா, ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பெரிய வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படும். அந்த அமௌண்ட் வந்து எலெக்ஷன் டைம்ல ஒரு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து நிதி கொடுப்பாங்க. அந்த நிதி கொடுக்கறது மூலியமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப அந்த கட்சியில இருக்க அந்த அவங்களுக்கு டொனேஷன் பண்ண அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமான சில சட்டங்கள் வந்து ஏற்றப்படும். அது வந்து வெளிப்படையா தெரியாது. அது வந்து டைரக்டா பட்ஜெட் தாக்கல் மாதிரி இந்த கம்பெனிக்கு இதை பண்ண போறோம், அந்த கம்பெனிக்கு அதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
அது என்ன சொல்றது, அதையும் தாண்டி ஒரு வெளியுறவு கொள்கையில அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டீல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுமூகமா வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி, அதுக்கான வரி தடைகளை நீக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நிச்சயமா வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்கள மீறி வந்து இந்த அரசியல் நடத்துறது, அரசியல் கட்சியை வந்து ஆட்சியை வந்து இது பண்றது அப்படின்றது நடக்காத காரியம். அப்படியே ஒருத்தர் வந்து அந்த ஆட்சியில இருந்தவர் அதை முடிச்சுட்டு போனாருன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு வந்து லஞ்சமோ ஒரு இதுவோ வந்து டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட இது சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து முடிச்சுட்டு போனாங்க அப்படின்னா அந்த அந்த அரசியல் பதவி வந்து முடிஞ்சிட்டு வெளியில போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துல சும்மாவே வந்து ஒரு ஒரு போஸ்டிங் போட்டு அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பள தொகையை தருவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவர் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர், அவர் என்னென்ன பண்ணாருன்னு கண்டிப்பா வந்து புதுசா ஒரு அடுத்த ஆட்சிக்கு வரவர்கிட்ட அவருக்கு கண்டிப்பா வந்து அந்த லிங்க்ன்றது இருக்கும். ஏன்னா அந்த சூழல்ல வாழ்ந்தவர் அவரு, எல்லா விதமும் தெரிஞ்சதுனால அவர் எடுத்து வச்சிருக்கிறது மூலியமா அடுத்த புதுசா வரவருக்கும் அவர் மூலியமா ஒரு வந்து ஒரு அப்ரைசல் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அது வந்து அவங்களுக்கு மிக எளிமையா இருக்கும். டைரக்டா வந்து அவங்க போய் பேச தேவையில்ல. இவங்க மூலியமாவே வந்து அந்த கட்சிக்கு எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வராத அளவுக்கு அந்த டீலை பேசி முடிச்சு வந்து முடிப்பாங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன லோக்கல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ற ஒரு சின்ன கம்பெனிஸ் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா இது கம்பெனிஸே கிடையாது. இதுதான் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டோட பேங்க்ஸ்னே சொல்லலாம். வேர்ல்டோட உலகத்தரமான வங்கிகளோட சிஸ்டமே வந்து இவங்க இந்த இதுலதான் இருக்கு. என்னதான் வந்து ஒரு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு பேங்கோட பேர் வந்து அந்த கண்ட்ரி பேர்ல இருந்தாலும் அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து உருவாக்கி தரது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான். சப்போஸ் வந்து இப்ப இவங்களை வந்து பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு நாடு வந்து ஒரு நாட்டுக்கே தெரிஞ்சாலும் என்னதான் ஒரு நாடு வந்து நம்ம ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு வந்து இது மாதிரிலாம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் டைரக்டா வந்து அவங்களை எதிர்க்க முடியுமா, இல்ல அவங்க கிட்ட இருந்து எதுவுமே பரிவர்த்தனை பண்ணாம நம்ம வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னா இன்னைய சூழ்நிலையில அது வந்து நடக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றது எல்லா நாடுகளுமே நமக்கு நடந்துட்டு இருக்கு, எல்லா நாடுகளுக்குமே பண்ணிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்து அதை வந்து அவங்க வந்து கோஆபரேட் பண்ணாத பட்சத்துல இந்த ஏற்றுமதி இறக்குமதியில வந்து இவங்களுக்கு வந்து அத்தியாவசியமான பொருட்கள் வந்து ரொம்ப விலையேற்றம், தேவையில்லாத பொருளாதார தடைகள், இது மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து வரும். அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கரன்சியோட வேல்யூ வந்து குறையும். அது வந்து குறைஞ்சது அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும். எப்படி பார்த்தாலுமே வந்து இதை வந்து ஒரு டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ எந்த ஒரு அரசியல் எந்த ஒரு நாடுமே வந்து அதை வந்து அதோட மிகப்பெரிய அந்த அமைப்பை வந்து எதிர்க்க முடியாது. என்னதான் வந்து நாம தேர்ந்தெடுக்கிற அரசியல் கட்சியோ அந்த அரசியல் தலைவர்களோ ஒரு நாட்டுக்கு சாதகமான முடிவு எடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க வந்து ஒன்லி அந்த நாட்டோட சாதகமான சூழ்நிலை மட்டும் எதிர்பார்த்து அதை மட்டும் கருத்துல வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அது மூலியமா இந்த இவங்களோட அந்த மிகப்பெரிய நான் சொல்றேன் மிகப்பெரிய கார்பரேட்ஸ், அதாவது ஒரு நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய நம்ம லோக்கல் கார்பரேட்ஸ் கிடையாது, வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்ஸோட அவங்களோட கொள்கைகளுக்கு அவங்களோட லாபத்துக்கு ஏதுவான விஷயங்களை மட்டும்தான் வந்து ஒரு நாட்டிலையும் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அந்த சட்டங்களை வந்து ஏற்ற முடியும். அவங்களுக்கு எதிரான சட்டங்களை ஏற்ற முடியாது. சரியா? இது எல்லாத்தையுமே நான் வந்து டைரக்டா பேர் மென்ஷன் பண்ணாம நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வந்து இதுல ஒரு பேர் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் பர்டிகுலரா வந்து நம்ம இது பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப நான் இது மூலியமா வந்து உங்களுக்கு ஏன் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் திடீர்னு வந்து விலை ஏறுது அப்படின்றதுக்காக ஓடி போயிட்டு நம்ம விட்டுட்டோமே அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து போயிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ண நினைக்காதீங்க. நாட்டு வந்து இன்னைக்கு கோல்டு நடக்குது, நாளைக்கு வந்து பிட்காயின் நடக்கும், அடுத்து வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி உருவாகும். இப்படி சிஸ்டமேட்டிக்கா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்துட்டே தான் இருக்கும். பாண்ட்ஸ் வந்து அடுத்து வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். புதுசா ஏதாவது ஒரு குவாண்டம் அந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து ஒரு பூம் ஆன மாதிரி குவாண்டம் அப்படின்ற ஒரு அடுத்த இயங்கத்தளம் வந்து அது வந்து ஒரு பெரிய பூம் எடுக்கும். எல்லாத்தையுமே வந்து உங்களாட்டி ஏர்லியா வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றத கணிச்சு அது மூலியமா இன்வெஸ்ட் பண்றது மூலியமா ஒரு மிக குறைந்த வழியில இருக்கும்போது அதை இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்க ப்ராஃபிட் வந்ததுன்னா உங்க கேபிட்டலை எடுத்து வேற எதுவும் டைவர்சிஃபை பண்ணிட்டு உங்களோட லாபத்தை மட்டும் வளர விடுங்க. தேவையில்லாம இப்ப இருக்கிற எக்ஸாம்பிள் தங்கம் மாதிரி ஒரு மிகப்பெரிய விலையேற்றம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம ஜஸ்ட் வந்து போயிட்டு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு ஏறிடுச்சு நாளைக்கு ஏறும், தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு அதனால ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்புகள் வச்சு இந்த ஒரு டிராப்ல வந்து மாட்டிக்காதீங்க. அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்.
இந்த அமைப்புகளோட நோக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் இப்ப நம்ம சொல்றதுக்கான இந்த உலக அரசியல்ன்றது என்னது அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரியும். நான் அதை பத்தின அடுத்த ஒரு டீப்பான வீடியோ போடுறேன், டெப்தான வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு என்னோட அவேர்னஸா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளாதார முடிவா இருந்தாலும் முதல்ல பொருளாதார முடிவுல பொருளாதார சந்தையில ஒரு முதலீடுகளை நம்ம உருவாக்குறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த முதலீடுகளை நம்ம இப்பதான் முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை இப்பதான் நம்ம எல்லா முதலீடுகளுக்கும் நம்ம இப்பதான் புதுசா இருப்போம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பங்கு சந்தை முதலீடுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலைமுறை தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல் தலைமுறையா அதிக பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த டைம்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மார்க்கெட் ஏதோ நம்ம வந்திருக்க டைம்ல தான் மார்க்கெட் இனிமேதான் பிறந்து புதுசா வளர போகுது, இதுக்கு மேலதான் போக போகுதுன்னு நினைச்சு இதை விட்டுட்டோம்னா இதுக்கு மேல மார்க்கெட்டே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த ஒரு இனிஷியல் ஹைப் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா லாஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு 1.5 கோடி இருக்கும், அப்படி போட்டுட்டீங்கன்னா 10 கோடி ஆயிருந்திருக்கும், இன்னைக்கு 1 கோடி, அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு 20 கோடி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், சரி சீக்கிரமா ஒரே டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப சீக்கிரமா பணக்காரன் ஆயிட்டு வெளியே நம்ம போல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரியல் சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா அது அது கொடுக்குற லாங் டேர்ம் டேட்டா பாத்தீங்க அப்படின்னா அது சொல்ற கதையே வேற. சோ என்னைக்கும் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலுமே ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாசத்துக்கு உங்களாட்டி ஒரு 10,000 ரூபாய், ஒரு 15,000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியுது அப்படின்னா அந்த 15,000 ரூபாயும் கொண்டு போயிட்டு ஒரே ஸ்டாக்லயோ இல்ல ஒரே தங்கத்திலேயோ எதுலயோ ஒண்ணு முடிவு பண்றதுக்கு பதிலா ஒரு 3,000 எடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ, அதுக்கு மீதி ஒரு 3,000 எடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, அதுக்கப்புறம் தங்கத்துல கொஞ்சம் ஒரு 2,000 ஏதாவது அதோட சம்பந்தமான கோல்டு பீஸா இருக்கட்டும் சம்திங், அது மாதிரி தங்கம் சம்பந்தமான முதலீடுகள்ல ஒரு 2,000, அப்புறம் நல்ல ஸ்டாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப நல்ல ஒரு குரோத் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி அப்புறம் ரீட்ஸ், இது மாதிரி சம்திங் பாண்ட்ஸ், இது மாதிரி டைவர்சிஃபை பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சிஸ்டமேட்டிக்கா போட்டுட்டே வாங்க. அது விலை ஏறுதா இறங்குதா அப்படின்றத பத்தி நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நீங்க லாங் டேர்மா ஒரே இது சீரா போட்டுட்டே வரும்போது ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அது விலை ஏற்றம் இருந்தாலும் விலை இறக்கம் இருந்தாலும் அதோட ஆவரேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும். பிளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபா இருக்கும். திடீர்னு ஏற்படுற ஒரு வருஷத்துல ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படாது. நீங்க அதை பத்தி பயப்படவும் தேவையில்லை. உங்களோட உங்களோட வேலை என்ன அப்படின்னா கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து அது மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ அதை எதையும் கவனிக்காம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது, சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது. இந்த ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மிகப்பெரிய அரசியல் சூழ்நிலைகள்ல என்னத்தை அவங்க கட்டுப்படுத்த நினைச்சாலும் ஆஃப்டர் ஆல் என்ன பாத்தீங்கன்னா மார்க்கெட் அது இயல்புபடி ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைப் டைம்ல உள்ள போய் மாற்றுறவங்களோட பணம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது. இந்த பணம் எல்லாமே அந்த பெரும் நிறுவனங்களுக்கு, அந்த பெரும் அவங்களோட டிராப்புக்கு இரையாயிடும். ஸோ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது எப்போதுமே மியூச்சுவல் ஃபண்ட், நாட் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீடுன்றது பாத்தீங்கன்னா எப்போதுமே ரிஸ்க் இருக்கக்கூடியதுதான். அதுக்காக ரிஸ்க் எடுக்காம இருக்க முடியாது. ரிஸ்கை ஒரே டைம்ல எடுத்துட்டு மொத்தமா நம்ம லாஸ் பண்ணிட்டு நிக்க கூடாது. இதுக்கு எப்போதுமே சேஃப்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா கன்சிஸ்டன்சியான உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பிளஸ் டைவர்சிஃபை பையா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு சிறப்பான அது ஒரு அன்னைக்கு ஒரு சேஃபான ஒரு ரிட்டர்ன் அமௌண்டா இருக்கும். அதே போல மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வெறும் ஊடகத்துல வரக்கூடிய மீடியாஸ்ல வரக்கூடிய விலையேற்றங்கள், விலை இறக்குங்கள், இன்னைக்கு அது ஏறப்போகுது, இன்னைக்கு இது ஏறப்போகுது அப்படின்ற அந்த ஒரு வெறும் கணிப்புகளை மட்டும் வச்சுட்டு தயவு செஞ்சு அதை ஒரு என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்கிட்டு உடனே போயிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்காதீங்க. இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றது, சில தாய்மார்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தங்கம் தெரிஞ்சோ தெரியாம வாங்கி வச்சிருந்தவங்க இன்னைக்கு விலையேறணும்னா நாங்க கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்றத நினைச்சு சில பேர் நினைக்கிறாங்க. அதை நினைச்சு நிறைய பேர் நம்ம தப்பா எடுத்துட்டோம்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. இப்பயாவது வாங்கிடணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் என்ன அப்படின்னா, உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிற விளையாட்டுறதை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவில இருக்கவங்க அதிகமா அந்த நகையை அடகு வைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது, இல்ல அவங்க தினமும் டெய்லி யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற அதை பொறுத்து எல்லாம் அவங்க அதை சேஃப்டியான இதுவாக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட நோக்கம் கிடையாது. அவங்களோட நோக்கமே மிகப்பெரிய ஒரு அரசியல் விளையாட்டு இது.
முக்கியமா இதுல பர்டிகுலரா வந்து இது பண்ணிருக்கிறது யாருன்னா பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா, இந்தியா, இந்த 3 கண்ட்ரிகள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு இதுல மாட்டிட்டு இருக்கிறது. சரியா? இது வந்து இதுல யாரு வந்து தோத்தாலும் இந்த என்ன சொல்றது, அமெரிக்கான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வந்து தோக்குற மாதிரி தெரிஞ்சாலுமே, அவங்க தோத்தாலுமே நம்ம நாடுகளுக்கு அடிதான் விழுவோம். அவங்க ஜெயிச்சாலுமே நம்ம நாடுகளுக்கு அடிதான் விழுவோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல வந்து இதை பத்தி நான் டீப்பா வந்து ஓப்பனா வந்து சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி தங்கத்துக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து ஓடிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு இது. அதுல வந்து என்னன்னே புரியாம, என்ன லாஜிக்னே புரியாம திரும்ப போயிட்டு மாட்டிக்காதீங்க. அதே போல இன் ஃபியூச்சர்லயும் சொல்றேன், அடுத்து இந்த டிஜிட்டல் கரன்சின்னு ஒண்ணு வரும். அந்த கிரிப்டோ கரன்சி இப்ப எப்படி வந்து பூம் ஆச்சோ, எந்த வித ஆதாரமும் இல்லாம எப்படி வந்து நார்மலா இருந்த காயின ஒரு 6 வருஷத்துல வெறும் 10,000 இருந்து $1,25,000 போயிட்டு இப்ப $68,000 இதுவாயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, இது எல்லாமே ஏமாத்து வேலைன்னு மொத்தமா நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே சில இது என்ன சொல்றது, அது வந்து லாங் டேர்ம்ல இது பண்ணதான் போகுது. ஆனா வந்து அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா எடுத்த உடனே ஒரு ஒரு பந்தை வந்து தூக்கி போறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மேலேன்னு தூக்கி போறீங்க அப்படின்னா அது கீழே விழுந்து அது ஒரு ஒரு 4-5 முறை திரும்ப ஜம்ப் பண்ணி அது செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அது நார்மலா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த ஜம்ப் ஆகுற மூவ்மெண்ட்ல போயிட்டு இது மேல போகுது கீழே வர்றது போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க விளையாண்டுட்டே இருந்தீங்கன்னா மேல போயிட்டு கீழே வர அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நீங்க போட்டிருக்க கேபிட்டல் வந்து ஒண்ணுமே இல்லாம வெளியில போயிடும். ஒண்ணுமே இல்லாம அது வந்து உங்க கேபிட்டல் முடிஞ்சு போயிடும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது என்னன்னே தெரியாம இன்னொரு 10 வருஷத்துல அது கண்டிப்பா வரப்போகுது அப்படின்றது கான்பிடண்டா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுல நீங்க டீப் அனலைசிஸ் பண்ணிருக்கீங்க. பிளஸ் வந்து உங்களோட இது வந்து அதுக்கு அது சம்பந்தமான டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒண்ணு ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா அந்த மக்களுக்கு வந்து எல்லா விஷயமும் ஒரு விஷயம் வந்து மக்கள் கிட்ட வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய விலைன்றது ஆல்ரெடி வந்து 70% 80% தெரிஞ்ச பிறகுதான் வந்து எல்லா சாமானிய மக்களுக்கும் அந்த நியூஸ் வந்து ரொம்ப பரவும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு அந்த மாதிரி டைம்ல போயிட்டு இருக்கிற மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போயிட்டு ஒரே இதுல கொட்டிட்டு மொத்தமா லாஸ் பண்ணி நிற்காதீங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ தங்க விலையேற்றம் இருக்குன்னா அது வெறும் தங்கத்தை மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆயில் இருக்குன்னா ஆயில் விலையேற்றம் இருக்குதுன்னா அது வெறும் ஆயில் சம்மந்தப்பட்டதும் கிடையாது. அது என்ன சொல்றது, ஒரு உங்க நாடு உள்நாட்டுல விளையக்கூடிய ஒரு நெல்லுக்கும் பருத்திக்கும் அமெரிக்கால விளையக்கூடிய ஒரு பஞ்சுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரிலேட்டடிவிட்டி தேதி இருக்கும். கண்டிப்பா அதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இது வந்து நம்ம பாக்குற மாதிரி வெறும் உள்நாட்டு அரசியலோ உள் மாநில அரசியலோ இது கிடையாது. இது நம்ம பாக்குற ஊடகங்களை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி அரசியலோ நாட்டோட அரசியலோ இல்ல நாட்டு தலைவர்களோட தனிப்பட்ட முடிவுகளோ கிடையாது. இது எல்லாமே அதுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் கேம். அது என்ன சொல்றது, பிக்ஸ்டு பண்ணப்பட்ட கேம். சரியா? அது ஒரு காயை நகர்த்தும் போது அதுல வரக்கூடிய சின்ன அந்த காயை நகர்த்தும் போது ஏற்படக்கூடிய சின்ன உறவுகள் சின்ன அதிர்வுகள் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா வந்து நமக்கு அது போராவோ இல்ல வந்து ஒரு சர்ச்சையாவோ ஒரு நாட்டு மேல ஒரு நாடு வந்து பொருளாதார தடை விதிக்கிற மாதிரியான ஒரு பயமாவோ ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு சின்ன மாற்றங்களோட அதிர்வாகவும் நமக்கு தெரியுது. ஆனா இது எதுவுமே வந்து நாட் ஓன்லி பேஸ் ஆன் அந்த ஒரு நாட்டோட அந்த ஒரு அரசியல் தலைவரோட தனிப்பட்ட முடிவுகளாலேயோ இல்ல அந்த ஒரு நாட்டோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கான இல்ல அது வந்து அதோட நிதி நிலைமை சமாளிக்கிறதுக்கான ஒரு தேவையாக மட்டும் இருக்கிறது கிடையாது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை ஆளக்கூடிய உலக நாடுகளுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அந்த அமைப்புகளோட மொத்தமான காய் நகரத்தலா இருக்கு. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபா சிஸ்டமேட்டிக்கா பொறுமையா பண்ணுங்க. எல்லாரும் நல்லபடியா பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தேவையான விஷயங்களை என்னென்னன்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். எல்லோருக்கும் நன்றி.